நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு நாளை மறுமை நாள் தான் நிலையான வாழ்க்கை என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நிலையான சிறந்த மறுமை வாழ்க்கையில் நம்முடைய அமல்களை கொண்டு நாம் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது. நம்முடைய தொழுகையை கொண்டோ, நம்முடைய நோன்பை கொண்டோ, அல்லது நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களின் மூலமாகவோ ஒருபோதும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டுமையானால் அதற்கு அடிப்படை காரணமே அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அரவணைப்பும் நமக்கு இல்லை என்றால் ஒருபோதும் நம்மால் சொர்க்கத்தை அடைய முடியாது. அப்ப மறுமையில் அல்லாஹ்வினுடைய அரவணைப்பை நாம் பெற வேண்டுமையானால் அதற்கு நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? ஒரு இடத்தில் மார்க்கத்தினுடைய பேச்சு பேசப்படுகிறது, ஒரு இடத்திலே தீனுடைய பேச்சு பேசப்படுகின்றதையானால் அந்த சபையில் நாம் அமர்ந்து ஆர்வத்தோடு அங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் செவியேற்க வேண்டும். சொல்லப்பட்ட செய்திகளை உள்ளத்தில் பதிய வைத்து அதை பின்பற்ற வேண்டும். அதை தான் அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, பஷீரில் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன ஹஸனா, அவர்கள் மார்க்கத்தினுடைய பேச்சுகளை செவியேற்பார்கள். அல்லாஹ் முதல்ல அதான் சொல்றான். யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் மார்க்க பேச்சுகளை செவியேற்பார்கள். ஃபயத்தபிஊன ஹஸனா, அவற்றில் அழகானவற்றை பின்பற்றுவார்கள். மார்க்கத்தினுடைய பேச்சுகளை கேட்டுட்டு அப்படியே போயிட மாட்டாங்க. அதில் அழகான ஒரு தகவல் சொல்லப்படுமையானால் அந்த தகவலை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள், பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு எடுத்து வைக்கிறார். அதே போன்று நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுன் நபவியிலே மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்து பயான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 3 மனிதர் பள்ளிவாசலுக்கு புதுசா வராங்க. வெளியே இருந்து 3 பேர் புதுசா வராங்க. அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் மார்க்க பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த சபையில முதல் வரிசையிலிருந்து உட்கார்ந்துக்கிறார். அந்த மார்க்க சபையில ஏற்கனவே சில சகாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் தாமதமாக தான் வருகிறார். தாமதமாக வந்தாலும் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முதல் வரிசையிலிருந்து ஆர்வத்தோடு உட்கார்ந்துக்கிறார். இவர் ஒரு மனிதர். இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம தாமதமா வந்துட்டோம் சபைக்கு, அதனால இப்ப போலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனையோடு யோசித்துக் கொண்டு 2 மனதோடு இருக்கிறார். போலாமா வேணாமாங்கிற சிந்தனையோடு பிறகு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு தாமதமாக ஒரு முடிவு எடுக்கிறார். மார்க்க சபைக்கு போயிடுவோம் அப்படின்னு பயான் சபையில இருந்து என்ன செய்யறாரு, பின்னால உள்ள சஃப்ல வந்து உட்காந்துக்கிறார். கடைசியில போய் உட்காந்துக்கிறாரு ஒளிஞ்சுக்கிட்டு. இது இரண்டாவது மனிதர். மூன்றாவது மனிதர் யாருன்னா, அந்த சபையை புறக்கணித்து விட்டு சென்று விடுகிறார். பள்ளிவாசலுக்கு வந்து பாக்குறாரு, பயான் நடந்துகிட்டு இருக்குது, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இப்ப பாரு பயான்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்மள மாதிரி நினைச்சுக்கிட்டு செஞ்சிடுறாரு. அந்த சபையை புறக்கணிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அமர்ந்திருந்த சஹாபாக்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் அதுல்லுக்கும் அன் சலாசா, இந்த 3 நபர்கள் தாமதமா வந்தாங்கல்ல, ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, இந்த 3 மனிதர்களை பற்றி உமக்கு நாம் தெரிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இந்தோ தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை என்று மார்க்க சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு முதல் வரிசையிலிருந்து உட்கார்ந்தார்களே, இவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான். மறுமையில் இவர் மார்க்கத்தினுடைய சபையை நோக்கி ஓடி வந்தார். எனவே அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான். இரண்டாவது மனிதர் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தாமதமா வந்து பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்தார்ல, வெட்கப்பட்டார்ல, இவர் வெட்கப்பட்டதனுடைய விளைவு அல்லாஹும் அவரிடத்தில் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கப்படுறான்னா என்ன அர்த்தம்? அவர் தொழுகைக்கான நன்மைகள் தயாராக இருக்கும், நோன்பிற்கான நன்மை தயாராக இருக்கும், தர்மத்திற்கான நன்மை அல்லாஹ் தயாரிச்சு வச்சிருப்பான். ஆனால் அதை உடனடியாக அல்லாஹ் கொடுத்து விட்டு சொர்க்கத்திற்கு போன்னு சொல்லாம அல்லாஹ் கொஞ்சம் தாமதிப்பான். என்னுடைய சபைக்கு நீ லேட்டாதானே வந்தேன், அப்ப உன்னுடைய நன்மைகளை நான் தாமதமாக தருகிறேன் என்று அல்லாஹ் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு
அவர் ஏங்க வைத்துதான் அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைப்பான் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். மூன்றாவது மனிதர் அந்த சபையை புறக்கணித்து விட்டு சென்றார். நாளை மறுமையில் அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். அவர் என்னதான் நன்மையை கொண்டு வந்தாலும் மார்க்கத்தினுடைய சபையை புறக்கணிக்கிறார்களே, அதனால் அல்லாஹுவும் அவரை புறக்கணிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில நாம இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுடைய கருணையை மறுமையில் நாம் பெற வேண்டுமையானால் அதற்கு முக்கிய அடிப்படையாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு என்னன்னா, ஒரு இடத்துல பயான் நடக்குதா, அந்த பயான்ல முதலாளாவது உட்கார்ந்துடணும். எந்த தகவல் சொல்லப்பட்டாலும் அதை கேட்க வேண்டும். அழகான தகவல் சொல்லப்பட்டதா அதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, தௌஹீதை நாம் போதித்த ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். இங்க இருந்து வாகன வசதிகளை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு நம்முடைய சொந்த செலவுல போயிட்டு பயானை கேட்டு வருவோம். அதே போன்ற ஆரம்ப காலகட்டத்துல தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இதை ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கிறோம். சாயங்காலம் ரெடி பண்ணி உங்களுக்கு லைவ்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் டெக்னாலஜிலாம் ஒண்ணுமே கிடையாது, சோசியல் மீடியாலாம் கிடையாது. ஒரு இடத்துல பயான் பேசப்படுகின்றது, ஆனால் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சிடி கேசட்ல தான் கொடுப்பாங்க. அந்த பயானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சீடைய சொந்த செலவுல, அப்பெல்லாம் 15 ரூபாய் 20 ரூபாங்கிறது பெரிய காசு தான். அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்த பொருளாதாரத்துல 15 ரூபாய் 20 ரூபாய் ஒவ்வொரு சீடிக்கும். ஒரு பயானை கேட்பதாக இருந்தால் 20 ரூபாய் செலவு பண்ணி சீடி வாங்கி தான் அந்த பயானை கேட்கணும். அப்படிப்பட்ட நிலை இருந்துச்சு. அப்ப எல்லாம் நம்ம ஆர்வமாக செலவு செய்து இந்த மார்க்கத்தை நாம தெரிந்து கொண்டோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, தௌஹீது வளர்ந்து விட்டது. ஊருக்கு ஊரு பள்ளிவாசல் இருக்கிறது, மாட மாளிகைகளை கொண்டு பள்ளிவாசல் இருக்கிறது. ஒரு காலத்துல ஊருக்கு 4 பேர், ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கொண்டா நூற்றுக்கணக்கான மக்கள் பள்ளிவாசல்கள் நிரம்பி ஒழிகிறது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை, ஒரு காலத்தில் நாம் குறைவாக இருக்கும் பொழுது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அவ்வளவு ஆர்வமாக இருந்தோம், மார்க்கத்தை செவியேற்றோம். ஆனா இன்னைக்கு என்ன, எந்த சபைக்கு போனாலும் ஏற்கனவே சொன்ன செய்தியை தான் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சதையே தான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசா நமக்கு ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாங்கன்னு சும்மா சாதாரணமான சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் சொல்லி மார்க்கத்தினுடைய சபைக்கு வருவதை இன்றைக்கு நாம தாமதமாக்குறோம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் அஞ்சி கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த செய்திகளாக இருந்தாலும், ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஈமான் வலுப்பெறும், நம்முடைய நன்மையான காரியங்கள் அதிகரிக்கும். எந்த தீமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த தீமையை விட்டு நாம் வெளிவருவோம். இன்னும் நம்முடைய கொள்கை உறுதி என்பது மிகப்பெரிய உறுதி உள்ளதாக மாறிவிடும். அந்த அடிப்படையில மார்க்க சொற்பொழிவு எங்கு நடந்தாலும், எனக்கு தெரிந்த செய்தியே சொல்லப்பட்டாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பண்பை நாம் வளர்த்து கொண்டால் அல்லாஹ்வினுடைய அரவணைப்பை நாம் பெற்று மறுமையில சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு வைங்க, எப்படிப்பட்ட நிலையை நமக்கு ஏற்படுத்தி தெரியுமா, நாம நினைக்கிறோம்ல தெரிஞ்ச செய்தியே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு, அதை நாம் கேட்க மறுக்கும் பொழுது ஷைத்தான் என்பவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனையில குடியமருவான், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமானிலே குறைபாடுகளை ஏற்படுத்துவான், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமானிலே பலகீனத்தை ஏற்படுத்துவான். இறுதியாக எந்த தீமையை நாம் செய்ய மாட்டோம் என்று நாம் உறுதியாக இருந்தோம், எந்த ஷிர்கான எந்த பிதஅத்தான விஷயங்களை விட்டு இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாப்பை பற்றி நாம வெளிவந்திருக்கிறோமோ அந்த ஷிர்கை நோக்கியும் அந்த பிதஅத்தை நோக்கியும் ஷைத்தான் நம்மை மீண்டும் அழைச்சிட்டு போயிடுவான். அப்ப அதையெல்லாம் நாம் அஞ்சி கொண்டவர்களாக நாம் என்ன செய்யணும், தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாளை மறுமையில் ஷைத்தான் நம்மளை கண்டிப்பாக நரகத்திற்கு அழைத்து செல்வான். சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயத்தை படிச்சு பாருங்க, தபாரக்கல்லதி என்ற அந்த அத்தியாயம் இருக்கிறதே, அதை படிச்சு பாருங்க. அது அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ் நரகவாதிகளை கூட்டம் கூட்டமாக நரகத்தில் அல்லாஹ் தூக்கி எறிவான், கூட்டம் கூட்டமா நரகத்துல போய் விடுவாங்க மக்கள் எல்லாம். அப்ப அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கேட்பார்களாம், அலம் யாத்திக்கும் நதீர், உங்களிடத்துல எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வரவில்லையா? உலகத்துல வாழ்ந்த 50 வருஷம் 60 வருஷம் அற்பமான காலகட்டத்துல சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய, நரகத்தை பற்றி எச்சரிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய எச்சரிக்கையாளர் வரவில்லையா என்று அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் வழக்குமார்கள் அந்த நரகவாசிகள்கிட்ட கேட்பாங்க. நரகவாசிகள் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா, பலா கதிஜா அனா நதீர், ஆம் உலகத்தில் வாழும்போது சில பேர் வந்தாங்க,
அல்லாஹ்னு சொன்னாங்க, ரசூல்னு சொன்னாங்க, குர்ஆன்னு சொன்னாங்க, சொர்க்கம்னு சொன்னாங்க, நரகம்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? உங்களிடத்தில் சத்தியம் இல்லை, உங்களிடத்தில் நேர்வழி இல்லை என்று நாங்கள் அதை புறக்கணித்தோம் என்று மலக்குமார்களுக்கு பதில் சொல்லிவிட்டு நாளை நரகத்தில் அவர்கள் புலம்புவார்கள். அந்த புலம்பல் அவர்களுக்கு ஒருபோதும் பயன் தராது. அது என்ன புலம்பல் தெரியுமா? அவர்கள் என்ன புலம்புவார்கள் தெரியுமா? உள்ளத்தில் பதிய வையுங்கள். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு. இந்த உலகத்தில் எங்களை எச்சரிக்கை செய்யும் பொழுது, எங்களுக்கு மார்க்க ரீதியான தகவல் எங்களுக்கு எடுத்து சொல்லப்படும் பொழுது நாங்கள் செவியேற்று இருந்தால், அல்லது சொல்லப்பட்ட செய்தியை நாங்கள் சிந்தித்து இருந்தால், மாகுன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகவாசிகளாக ஆயிருக்க மாட்டோமே. அப்ப உலகத்தில் நாங்கள் மார்க்கத்தை செவியேற்காமல் இருந்துட்டோம், சொல்லப்பட்ட செய்தியை சிந்திக்காமல் இருந்துட்டோம், அதனாலதான் நாங்க நரகத்துக்கு வந்துட்டோம்னு நரகவாதிகள் நரகத்தில் புலம்புவார்கள். அந்த புலம்பல் அவர்களுக்கு மறுமையில பயன் தராது. அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்வம் இருந்துச்சு, காலம் செல்ல செல்ல அந்த ஆர்வமின்மையை ஷைத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ரமலான் மாதத்துல அந்த ஆர்வமின்மையை மீண்டும் நாம் ஆர்வப்படுத்துவோம். மார்க்க ரீதியான தகவலை செவியேற்பதிலே ஆர்வம் கொள்வோம். மார்க்க ரீதியான பேச்சுக்கள் எங்கு பேசப்பட்டாலும் அதில் முதல் நபராக கலந்து கொண்டு எல்லா செய்திகளையும் செவியேற்றி அவற்றில் அழகானவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாக வறுமையிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிபிலிருந்து ஒற்றைப்படை இரவை நாம் அடையவிருக்கிறோம். எனவே கடைசி 10 நாட்கள்ல அதிகமான நன்மைகளை லைலத்துல் கதிர் என்கின்ற அந்த இரவை தேடக்கூடிய ஒரு கடமை நம் மீது இருக்கிறது. எனவே அந்த இரவுகள் நாம நிறைய நன்மைகளை புரிய வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை என்பது 8 மணிக்கு சரியாக ஜமாத் நடைபெறும். சலாத்துல் லைல் இரவு தொழுகை என்பது இரவு 2 மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பாக நாம் செய்து கொள்கிறோம். அதே போன்று இந்த ஃபித்ராவினுடைய தொகை என்பது இன்ஷா அல்லாஹ் ஒரு நபருக்கு நாம 150 ரூபாய் என்று நாம நிர்ணயம் செஞ்சிருக்கிறோம். ஃபித்ரா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரமலான் மாதத்தில் யார் நோன்பு வைத்தாரோ அந்த நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரமாக, இப்ப நம்ம 20 நோன்பு வச்சிருக்கிறோம்ல, 20 நோன்பு வச்சுட்டு நாம தக்குவதாரியா இருந்தோமா? யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு தவறுகளை நாம செஞ்சிருப்போம். நோன்பு வச்சுட்டு ஏதாவது பொய் பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், ஏதாவது ஒரு தவறை நாம செஞ்சிருப்போம். அது போன்ற அறியாமல் ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகளுக்கு பரிகாரமாகவும், அதே போன்று வறுமையில் வாழக்கூடிய ஏழைகள் பெருநாள் தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்று அனைத்து நபர்களுக்கும் இந்த ஃபித்ராவினுடைய தொகையை கடமையாக்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே அந்த ஏழை மக்களுடைய கரத்தில் அந்த தொகையை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ள அந்த தொகையில, குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோமா, ஒரு நபருக்கு 150 ரூபாய் நம்ம கணக்கு பண்ணி 5 நபருக்கு எத்தனை தொகை, எவ்வளவு தொகை வருகிறதோ அந்த தொகை நம்முடைய காசு இல்லை, அது ஏழை மக்களுக்கான காசு. அது அமானிதமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க.